ரியல்மிலேருந்து X7 Max அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட்டான 5G ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுக்கு நிகரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ஒரு ரியல்மி ஃபோனை வந்து இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மியோட இந்த X7 Max ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பில்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். பில்டை பொறுத்தவரை நம்ம பேக் சைடில் வந்து கிளாஸ் பாடி மாதிரி தெரிந்து பார்க்கறதுக்கான எக்ஸாக்டாக என்ன ஃபினிஷ் அப்படிங்கிறது வந்து ரியல்மி இதில் மென்ஷன் பண்ணல. மற்றபடி வந்து நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து வெளியே வந்து நார்மலான ஒரு கோட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்ம கேமராவுக்கு சென்டரில் உள்ள ஸ்ட்ரிப் மட்டும் கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த இடம் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த டேர் டு லீப் அப்படிங்கிற ஒரு பெரிய எழுத்தை சின்னதாக்கி வந்து நமக்கு ரியல்மி லோகோவுக்கு கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயமாக இருக்குது. காரணம் போன டைமில் வந்து லான்ச் பண்ண ஃபோன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டேர் டு லீப் அப்படிங்கிற எழுத்தே ரொம்ப பெருசாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே கன்றாவே இருந்துச்சு. ஸோ இந்த இடம் வந்து சின்னதாக்கியிருக்காங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.43 இன்ச்க்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் வருது. அது மட்டும் இல்லாமல் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறதுனால ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளேல நமக்கு வந்து 98% NTIC கலர் கேமரா சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் வந்து டிஸ்பிளேயோட ரேஷியோ கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும். HDR10 சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 100% DCI-P3 கலர் கேமரா சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் நமக்கு வந்து கலர் மற்றும் கான்ட்ராஸ்ட் மாதிரியான ரேஷியோ எல்லாமே நல்லா இருக்கும். இது போக இந்த டிஸ்பிளேக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. மேலும் வந்து இந்த டிஸ்பிளே வந்து ஒரு பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயாக வருது. நமக்கு வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் குட்டி வந்து ஒரு பஞ்ச் ஹோல் கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளே ஒரு நல்ல தரமான டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக ப்ராசருக்கு வரும். இந்த ஃபோனில் லேட்டஸ்ட்டான மீடியேடெக்கோட டைமென்சிட்டி 1200 அப்படிங்கிற ஒரு லேட்டஸ்ட்டான ஃப்ளாக்ஷிப் சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு 6 nm ப்ராசஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். 3 GHz ப்ராசராக வருது. லேட்டஸ்ட்டான CPU கோர்ஸோடு கொடுக்குறாங்க. அதே GPU பொறுத்த வரைக்கும் ARM G77 MC9 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதமான கேம்ஸாக இருக்கட்டும், ஆப்ஸாக இருக்கட்டும் ஈஸியாக ரன் பண்ண முடியும். காரணம் இது ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டாக வருது. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டாக இருக்கட்டும், இது போக வந்து எல்லா விதமான யூட்டிலைசேஷன், அது போக வந்து நமக்கு கேம்ஸ் மாதிரியான மல்டி டாஸ்கிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக அமையும். மேலும் இந்த சிப்செட்டில் வந்து நமக்கு 5Gயோட SANSC சப்போர்ட் இருக்குது. அதனால் 5Gயோட கனெக்டிவிட்டி இதில் சப்போர்ட் ஆகும். இது போக கேமிங் வந்து ரொம்ப நேரம் விளையாண்டாலும் ஹீட் ஆகக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு வந்து இதில் வந்து ஸ்டீல் ப்ளஸ் காப்பர் லிக்விட் கூலிங் சேம்பர் டபுளாக ஃப்ளேவரில் கொடுக்குறாங்க. இதே மாதிரி கொடுக்குற காரணத்தினால 15 டிகிரிஸ் வந்து ஹீட் வந்து குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சரை இதில் கம்மி பண்ணலாம்னு சொல்கிறாங்க. மேலும் கேமிங் விளையாடுறவங்களுக்கு இன்னும் ரியாலிட்டியான ஒரு ஃபீல் கொடுக்கணுங்கிறக்காக இதில் வந்து 4D வைப்ரேஷன் லீனியர் மோட்டர் கொடுக்குறாங்க. அதனால் வைப்ரேஷன் மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இது ரியலிஸ்டிக்காக இருக்கும். RAM இன்டர் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 2 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷனில் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் மற்றும் 12GB RAM வித் 2GB ஸ்டோரேஜோட வருது. RAM வெர்ஷன் பொறுத்தவரையும் LPDDR4X RAM இதில் பயன்படுத்துகிறாங்க. அதே ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் UFS 3.1 கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டோரேஜ் நல்ல ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. RAM வெர்ஷனை பொறுத்தவரையும் நமக்கு வந்து LPDDR5 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இருந்தாலும் ப்ரைஸ் கட்டிங்காக கொஞ்சோண்டு அதை கம்மி பண்ணிக்காங்க. மற்றபடி வந்து கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக குறை சொல்கிற மாதிரி இருக்காது. எல்லா விதமான கேம்ஸ் ஆப்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபோன் வந்து நல்லாவே இருக்கும். மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இந்த ஃபோனில் கிடையாது. இந்த ஃபோன் வந்து Android 11 OSல ரியல்மியோட 2.0 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா வந்து ஒரு 64 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா வருது. இது வந்து f1.8 அபர்ச்சர் வருது. இது சோனியோட IMX682 அப்படிங்கிற சென்சர் கொடுக்குறாங்க. ஸோ பிரைமரி கேமரா ஒரு நல்ல கேமரா வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 119 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சர் எடுக்க முடியும். f2.3 அபர்ச்சரில் வருது. மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் f2.4 அபர்ச்சரில் கொடுக்குறாங்க. ஸோ ஃபோனோட பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா வருது. அதுவே ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபி கேமரா அப்படி பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா f2.5 அபர்ச்சரில் கொடுக்குறாங்க. ஸோ கேமரா இந்த ஃபோனில் கண்டிப்பாக நல்லா இருக்கும். 3.5mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் இந்த ஃபோனோட வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டியை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இதில் வந்து டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து வரக்கூடிய சவுண்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதில் வந்து டால்பி ஆடியோ சப்போர்ட்டும் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்குது. அதனால் வந்து ஹெட்ஃபோன்ஸ்லேருந்து வரக்கூடிய சவுண்டும் இதில் நல்லாவே இருக்கும். இந்த ஃபோனில் IPX4 ரேட்டிங் இருக்குது. ஆனால் ஆக்சிடென்டல் லைட்டாக தண்ணி போட்டால் பிரச்சனை இருக்காது. இது போக பேட்டரிஸ்க்கு வரும். இந்த ஃபோனில் ஒரு 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 50 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. இந்த 50 வாட் மூலமாக நீங்கள் வந்து ஃபோனை சார்ஜ் பண்ணும்போது வெறும் 16 நிமிஷத்தில் 0 to 50% சார்ஜ் வந்து எட்ட முடியும்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வேகமாக இதில் ஃபோனால் சார்ஜ் பண்ண முடியும். ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 179 கிராம் வருது. இது போக 5Gயோட SANSC சப்போர்ட் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது போக டியூல் 4G VoLTE Wi-Fi 6 அது போக டியூல் பேண்ட் GPS மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இது போக NFC இருக்குது. சார்ஜ் பண்ணுறதுக்கு USB Type-C போர்ட் கொடுக்குறாங்க. Bluetooth 5.1 கனெக்டிவிட்டியும் இந்த ஃபோனில் கிடைக்கும். ரியல்மியோட இந்த X7 Maxோட கலர்ஸை பொறுத்தவரையும் நமக்கு வந்து ஆஸ்ட்ராய்ட் மேக்ஸ், மெர்க்குரி சில்வர், மில்கி வே அப்படிங்கிற 3 டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் கிடைக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கலாம். அதன்படி பார்க்கும்போது 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜோட விலை 26,999க்கும், அது 12GB RAM 2GB ஸ்டோரேஜோட விலை 29,999 அப்படிங்கிற விலையில வந்து ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கொடுக்குறாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலமாக நமக்கு வந்து ஜூலை 4ஆம் தேதியிலேருந்து இந்த ஃபோன் வாங்கலாம் சொல்கிறாங்க.
ஸோ ஓவரலாக இந்த ஃபோனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, பில்டு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்குது. இந்த டேர் டு லீப்லாம் அந்தளவுக்கு இல்லை. ப்ராசர் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. டிஸ்பிளேயும் ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுக்குறாங்க. பேட்டரி ஒரு 4500 பதிலாக ஒரு 5000 கொடுத்துருந்தா அது கொஞ்சம் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இருந்தால் நமக்கு வந்து 50 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது, அதனால் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ ஓவரலாக பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வச்சு கண்டிப்பாக பார்க்கும்போது கண்டிப்பாக இது ப்ராசர் அது போக பவர் எஃபிஷியன்சி எல்லா மாதிரி விஷயங்களுக்கும் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. கேமரா பொறுத்தவரை நமக்கு வந்து வழக்கமாக இருக்கக்கூடிய சோனியோட சென்சர் தான். ஸோ கண்டிப்பாக அவுட்புட் நல்லா இருக்கும். ஸோ எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு ஆல்ரவுண்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு 30,000 ரூபாய்க்கு கீழே வந்து வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்கலாம். ஸோ நீங்கள் இந்த ரியல்மி ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ மறக்காம லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நான் அருண் டெக் இன் தமிழுக்காக மற்ற வீடியோ வரை நன்றி, வணக்கம்.